வணக்கம். இன்றைய இந்த ஆழமான அலசலுக்கு உங்கள வரவேற்கிறோம். இன்னைக்கு நாம எதை பத்தி பார்க்க போறோம்னா, ரமேஷ் பல்செகரோட அத்வைதம், ஜென் மற்றும் தாவோ, ஹுவாங் போ மற்றும் லாவோ ட்சு மீதான பார்வைகள் அப்படிங்கிற புத்தகத்தோட சாராம்சத்தை தான். இந்த புத்தகம் ஹுவாங் போவோட ஜென் போதனைகள், அப்புறம் லாவோ ட்சுவோட தாவோயிசம், இது ரெண்டையும் அத்வைத வேதாந்த பார்வையில எப்படி புரிஞ்சுக்கலாம்னு விளக்குது. ஆமா. இதுல பல்சேகரோட முக்கிய நோக்கமே இந்த வெவ்வேறு மரபுகளுக்கு அடியில் இருக்கிற அந்த அடிப்படை ஒற்றுமை இருக்கு இல்லையா, குறிப்பா சொல்லணும்னா இருமையின்மை, அதாவது நான் டியூவாலிட்டிங்கிற கருத்தை வெளிக்கொண்டு வர்றது தான். பெயர்கள் வேற இருக்கலாம், சொற்கள் வழிமுறைகள்லாம் கூட வித்தியாசப்படலாம். ஆனா அதுங்க சுட்டி காட்டுற அந்த கடைசி உண்மை ஒண்ணுதான் அவர் சொல்றாரு. சரி சரி. அப்போ பல்செகர் எப்படி இந்த இணைப்பை பார்க்கறாருன்னு ஆரம்பிக்கலாமா? முதல்ல ஹுவாங்போவோட ஜென் போதனைகளையும் அத்வைதத்தையும் ஒப்பிட்டு பார்ப்போம். ஹுவாங்போ சொல்ற ஒரு மேற்கோள் இருக்கு, அதோட ஆரம்பிக்கலாமா? பொருட்கள் தனித்தனியா இருக்கு அல்லது இல்ல, இது ரெண்டுமே இருமை சார்ந்த கருத்துகள் தான். தண்ணி குடிக்கிறவனுக்கு அது சூடா இருக்கா குளிரா இருக்கான்னு நல்லா தெரியும். இது எதை நோக்கி நம்ம கூட்டிட்டு போகுது? ம் இது நேரடி அனுபவம் எவ்வளவு முக்கியம்னு சொல்லுது. அதாவது கருத்துக்களுக்கு அப்பாற்பட்ட ஒரு உண்மை இருக்குன்னு சுட்டிக்காட்டுது. பல்சேகர் இதை அத்வைதத்தோட இணைக்கும் போது என்ன சொல்றாருன்னா, ஜென் சொல்ற சித்தம், அதாவது மைண்ட் இருக்கு, அது அத்வைதத்தோட சைதன்யம், கான்ஷியஸ்னஸ் அல்லது ஆள்சாரா விழிப்புணர்வு, இம்பர்சனல் அவேர்னஸோட ஒத்து போகுதுன்னு சொல்றாரு. அதே நேரம் ஜென் மனம், அதாவது மைண்டுன்னு சொல்றது, அத்வைதம் சொல்ற அகங்காரம், ஈகோ அல்லது அந்த தனிநபர் உணர்வு நிலை இருக்கு இல்லையா, அதை குறிக்குதுங்கிறாரு. ஓ, அப்படியா? அப்போ ஹுவாங்போ சொல்ற புத்தர்ங்கிறதும் அத்வைத்தம் சொல்ற பிரம்மம் இல்ல கடவுள்ங்கிறதும் அடிப்படையில ஒண்ணுதானா? இது ஏதோ வரலாற்று நபர்களையோ இல்ல நாம வழக்கமா நினைக்கிற மாதிரி கடவுளையும் குறிக்கலையா? இல்ல இல்ல, பல்சேக்கரோட பார்வையில ரெண்டுமே அந்த மூலத்தை தான் குறிக்குது. அந்த எல்லையே இல்லாத, உருவம் இல்லாத, குணங்கள் எதுவுமே இல்லாத தூய அகநிலை தன்மை, பியூர் சப்ஜெக்டிவிட்டி, அதுதான் நம்மளோட உண்மையான இயல்புன்னு அவர் சொல்றாரு. ஹுவாங்போவோட ஒரு முக்கியமான போதனையே இதுதான். எல்லா உயிர்களும், புத்தர்கள் உட்பட, உண்மையில ஒரே சித்தம், ஒன் மைண்ட் தான். வேற எதுவும் இல்ல. அது ஆரம்பமும் இல்லாதது, அழிக்கவும் முடியாதது. அதை பத்தி யோசிக்க ஆரம்பிச்சாலே நம்ம தப்பு பண்றோம் அப்படிங்கிறது தான். ஆஹா, இது அத்வைத்தத்தோட நான் பிரம்மம் இல்லனா எல்லாம் ஒண்ணுங்கிற கருத்தோட நல்லா பொருந்துதே. அப்படியானால் இந்த நான்கிறது யாரு? அத்வைத்த பார்வையில பாத்தீங்கன்னா, நான்கிறது இந்த உடல் மன கருவி கிடையாது. அது அந்த அடிப்படை விழிப்புணர்வு, அவேர்னஸ். பல்சேகர் என்ன வலியுறுத்துறாருன்னா, நம்மளோட துன்பத்துக்கெல்லாம் காரணம் நான் செய்றேன், நான் அனுபவிக்கிறேன்னு ஒரு தனிப்பட்ட செயல் புரிபவர், ஒரு டூவர் இருக்கிறதா நாம நம்புறது தான். ஆனா உண்மையில பெரும்பாலான செயல்கள் இயல்பான எதிர்வினைகள், ரியாக்ஷன்ஸ், அனிச்சை செயல்கள், ரிஃப்ளெக்ஸஸ் தான் என்கிறார். இது இது ஒரு சுவாரஸ்யமான பாயிண்ட். அப்போ இந்த நான் சேரவன்கிற எண்ணத்திலேந்து விடுபடுறது எப்படி? ஹுவாங்போ திடீர் ஞானோதயம் பத்தி பேசுறாரே, அதுக்கு ஏதாவது பயிற்சிகள் தேவையா? தானம், ஒழுக்கம்னு அந்த பாரமிதாக்கள் பத்தி என்ன சொல்றாரு? ஹுவாங்போ இந்த பயிற்சிகள்லாம் அவசியம் இல்லைன்னு சொல்றாரு. செய்யணும்னு ஆசைப்பட்டா செய்யலாம், ஆனா ஞானோதயத்துக்கு இது கட்டாயம் இல்லைங்கிறாரு. கருத்தாக்க சிந்தனை, அதாவது கான்செப்சுவல் திங்கிங் இருக்கு இல்லையா, அதை நிறுத்தினாலே போதும், ஒரே சித்தம் தான் புத்தருங்கிறது உணரலான்னு சொல்றாரு. இது அத்வைதத்துல சொல்ற திடீர் ஞானோதயம், சடன் என்லைட்டன்மெண்ட் மாதிரி. இது முயற்சி செஞ்சு அடையறதில்ல, மாறா நான் செய்யறவன் இல்லைங்கிற புரிதல் தானா, உள்ளுணர்வா, இன்ட்யூட்டிவ் அப்ரஹென்ஷனா ஏற்படுறது. அப்போ செயல்கள் எப்படி நடக்கும்? நாம சும்மா இருக்கணுமா? இல்லலே, நான் செய்றவன்கிற எண்ணம் போயிடுச்சுன்னா செயல்கள் நடக்கும், கண்டிப்பா நடக்கும். ஆனா அதுங்க அந்த சைத்தன்யத்துல தானா எழும்பி வர்ற தோற்றங்களா பார்க்கப்படும். இதத்தான் சாட்சியா இருத்தல், விட்னஸிங்னு சொல்றோம். இது செயலற்ற நிலை கிடையாது, செயலோடு ஒட்டாம இருக்கிற நிலை. இந்த புரிதல் வெறும் அறிவா இல்லாம ஆழமான உள்ளுணர்வா இருக்கணும்னு பல்சிங்கர் சொல்றாரு. ஜேனில் சூனியம், அதாவது வாய்ட் அல்லது சன்யாதாங்கிற கான்செப்ட் ரொம்ப முக்கியம் இல்லையா? ஹுவாங்போ ஒளி இருள் மாதிரி தோற்றங்கள்லாம் அதை பாதிக்காதுன்னோ, தூய புத்தர் இல்ல கெட்ட ஜீவன் இந்த மாதிரி வடிவங்கள்ல நாம ஒட்டிக்க கூடாதுன்னு சொல்றாரு. இத அத்வைத்தோட எப்படி சார் இணைக்கிறது? ஆமா, இது அத்வைத்தோட சைத்தன்யம்ங்கிற கருத்தோட மிக நெருக்கமா பொருந்தது. சைத்தன்யம்ங்கிறது மாறாத சாட்சி, ஒரு ஸ்கிரீன் மாதிரி. அதுல வர்ற காட்சிகள் ஸ்கிரீனை பாதிக்காது இல்லையா, அது மாதிரி. அது தோற்றங்கள்ல பங்கெடுத்துக்காது. அந்த மூலப்பொருள் நாமினான் அல்லது ஆப்சல்யூட்ங்கிறது அகநிலை, புறநிலை, வடிவம்னு எல்லா கருத்துக்களையும் கடந்தது.
சூன்யம்ங்கிறத வெறுமைன்னு மட்டும் பார்க்காம எல்லாத்துக்கும் ஆதாரமான ஆனா எதாலையும் வரையறுக்க முடியாத ஒண்ணா பார்க்கலாம். சரி, ஹுவாங் போ இந்த கருத்தாக்க சிந்தனையோட ஆபத்தையும் சொல்றாரு. மனசு மேல கருத்துக்களை ஏத்துறது, புத்தரை வெளியில தேடுறது இதெல்லாம் தப்புங்கறாரு. கருத்தாக்க சிந்தனையை நீக்கிறது தான் முக்கியம்னு சொல்றாரு. அத்வைத்தத்துல இதுக்கு என்ன பார்வை இருக்கு? அத்வைதத்துல வாக்கை அல்லது கருத்து கான்செப்ட் பத்தின பார்வை ரொம்ப முக்கியமானது. பல்சேகர் எப்படி விளக்குறாருன்னா, வார்த்தைகள் தான் உலகம், பிரபஞ்சம், பந்தம், விடுதலைன்னு எல்லாத்தையும் உருவாக்குது. இது ஒரு மாதிரி நம்மள கட்டுப்படுத்துது. நம்மளோட உண்மையான இயல்பு வார்த்தையால சொல்ல முடியாதது, கருத்துக்களுக்கு அப்பாற்பட்டது. அகங்காரம்ங்கிறதே இந்த வார்த்தைகளும் கருத்துக்களும் சேர்ந்து உருவாக்குன ஒரு அடையாளம் தான். ஓகே. ஹுவாங் போ போதிசத்வர்களோட குணங்கள் பத்தி சொல்றாரு. மஞ்சுஸ்ரீயோட ஞானம், சூன்யம், சமந்தபத்ரரோட செயல்பாடு, அவலோகிதேஸ்வரரோட கருணை இதெல்லாம் ஒரே சித்தத்துல இயல்பாவே இருக்குங்கிறாரு. இத அத்வைதத்தோட சத்சித் ஆனந்தம் கூட ஒப்பிடலாமா? ஆமா, கண்டிப்பா ஒப்பிடலாம். சத் சித் ஆனந்தம், அதாவது இருப்பு, உணர்வு, அமைதிங்கிறது விவரிக்க முடியாத அந்த மூலப்பொருளை நோமினான விவரிக்கிற ஒரு முயற்சி தான். பல்சேகர் சொல்ற மாதிரி ஆனந்தம்ங்கிறத பெரிய சந்தோஷம்னு பார்க்கறத விட துன்பம் இல்லாம இருக்கிறது, அமைதி, பீஸ் அப்படின்னு புரிஞ்சுக்கிறது ரொம்ப சரியா இருக்கும். இந்த குணங்கள்லாம் அந்த அடிப்படை சைதன்யத்தோட இயல்புகள். நாம புதுசா அடைய வேண்டியதில்லை. இது ஹுவாங் போவோட இன்னொரு முக்கியமான கருத்துக்கு நம்மள கொண்டு வருது. புத்தரோட இயல்பு ஏற்கனவே நம்ம கிட்ட இருக்கு, புதுசா எதையும் அடைய வேண்டியதில்ல. தீபங்கர புத்தர் கூட நான் உண்மையிலேயே முழுமையான மேலான ஞானத்திலிருந்து எதையும் பெறவில்லைன்னு சொன்னதா சொல்றாரே. மிகச்சரி. அத்வைத்தமோ அதே தான் சொல்லுது. விடுதலைங்கிறது ஏதோ ஒன்று அடையறதில்ல, மாறா நாம ஒரு தனிப்பட்ட தன்னாட்சி கொண்ட ஆள் இல்லைன்னு உணர்றது. அதாவது நாம தப்பா புரிஞ்சு வச்சிருக்கிற அடையாளத்தை, மிஸ் ஐடென்டிஃபிகேஷனை மறுக்கிறது தான் முக்கியம். கருத்துக்களை அடக்க முயற்சி பண்றது மூலமா இல்ல, மாறா எதையும் அடைய தேவையில்லைங்கிற புரிதல் மூலமா அதை தாண்டணும். இது நடக்கும்போது செயல்கள் தானா ஸ்பான்டேனியஸா மாறும். ஹுவாங் போ புலனுணர்வுகள், பாக்குறது, கேக்குறது இதெல்லாம் கூட தூய சித்தம் வழியாதான் நடக்குது, ஆனா அதுங்க சித்தம் இல்லைன்னு சொல்றாரு. அப்புறம் புலனுணர்வுகள்ல இருந்து பகுத்தறியறதையோ கருத்தாக்கம் செய்யறதையோ தவிர்க்கணும்னு சொல்றாரு. இது நடைமுறையில எப்படிங்க? அத்வைத பார்வையில விழிப்புணர்வு தான், அவேர்னஸ் தான் எல்லாத்துக்கும் அடிப்படை. அது சைத்தன்யமா, கான்ஷியஸ்னஸா வெளிப்பட்டு அப்புறம் தனிநபரா, வியக்தியா தன்னை அடையாளப்படுத்திக்குது. சாட்சியா இருத்தல்னா நடக்கிறத பார்த்து ஒப்பிடாம தீர்ப்பு சொல்லாம இருக்கிறது. ஆனா அகங்காரம் உடனே தீர்ப்பு சொல்லிடும். நான் இருக்கிறேன், ஐ ஆம்ங்கிற முதல் எண்ணம் ஆள் சாராதது, இம்பர்சனல். ஆனா அதோட நான் இந்த உடல், நான் இந்த மனம்னு அடையாளம் காணும்போதுதான் பந்தம் ஏற்படுது. ஹுவாங் போவோட ஒரு அழகான உவமை ஞாபகம் வருது. சித்தத்தை தேட மனச பயன்படுத்துறது நெத்தியில தள்ளி கட்டின கண்ணாடிய தேடுற மாதிரி பிரயோஜனம் இல்லைன்னு சொல்றாரு. ஆமா, அத்வைத்தமோ இத வேற மாதிரி சொல்லுது. உலகம்ங்கிறதே சைத்தன்யத்துல வர்ற ஒரு தோற்றம், அப்பியரன்ஸ் தான். நீங்க ஒரு தனி நபரா இல்ல, இங்க அகங்காரம் இல்லைங்கிறத விட நான் செய்யறவங்கிற உணர்வு, சென்ஸ் ஆஃப் பர்சனல் டூவர்ஷிப், அதுதான் பிரச்சனைக்கு மூலம்னு பல்சேகர் சொல்றாரு. அஷ்டவக்ர கீதையில வர்ற மாதிரி நீங்க செய்யறவர் இல்லைங்கிற ஆழமான நம்பிக்கை, கன்விக்ஷன், அதுதான் விடுதலைக்கு வழின்னு சொல்றாரு. உடல் மனக்கூறுகள்லாம் நான் இல்ல, சித்தம் மூலம் மட்டும்தான் இருக்குன்னு சொல்றாரு. இத அத்வைத்தம் எப்படி விளக்குது? தோற்றங்கள் இயங்கணும்னா சைத்தன்யம் இந்த உடல் மன கருவியோட தன்னை அடையாளப்படுத்திக்குது. இதுதான் அகங்காரம். விடுதலைங்கிறது நம்மளோட உண்மையான இயல்பு இந்த உடல் மன இல்ல, அந்த தூய சைத்தன்யம் தான்னு உணர்றது. ஆனா நான் உடல்ங்கிறத விட்டுட்டு நான் பிரம்மம்னு அடையாளத்தை மாத்தினா மட்டும் பத்தாது. நான்கிற எண்ணம் தொடர்ந்துச்சுன்னா பிரயோஜனம் இல்ல. உண்மையான இயல்பு அறிவுக்கும் அறியாமைக்கும் அப்பாற்பட்டது. பந்தம்ங்கிறது ஒரு கருத்து தான், நான் செய்றவங்கிற எண்ணம். போ புத்திசாலித்தனமா சாப்பிட்றதுக்கும் புலனின்ப ஆசைக்கும் உள்ள வித்தியாசத்தை சொல்றாரே. பசிக்கு சாப்பிட்றது வேற, பேராசைக்கு சாப்பிட்றது வேறன்னு ஞானியோட அணுகுமுறை எப்படி இருக்கும்? அத்வைத்த பார்வையில சாதாரண மனுஷன் சூழ்நிலைகளுக்கு எதிர்வினையாற்றுவான், ரியாக்ட்ஸ். பிடிச்சதை தேடுவான், பிடிக்காததை தவிர்ப்பான். ஆனா ஞானம் அடைஞ்சவர் எந்த தனிப்பட்ட விருப்பம் இல்லாம தன்னிச்சையா, இம்பர்சனலா எல்லாத்தையும் ஏத்துக்கிடுவாரு. அனுபவத்துல இல்ல, அத அணுகிற முறையில தான் வித்தியாசம். தன்னிச்சை இன்மைங்கிறது முழுமையான ஏற்றுக்கொள்ளுதல், அக்செப்டன்ஸ்.
ஹுவாங் போ வார்த்தைகளையும் கருத்துக்களையும் நம்புற கேட்பவர்கள் ஸ்ராவகர்கள் பல யுகங்கள் கூட ஆகலானோ உயர்ந்த வழி திடீர் விழிப்புணர்வுதானும் சொல்றாரு. எதையும் தேடுறதையோ பத்திக்கிறதையும் தவிர்க்கணுங்கிறாரு. தர்மம்ங்கிறது எல்லாத்தையும் துறக்கிறது, தர்மத்தையே கூட துறக்கிறதுங்கிறாரே. ஆமா, இது அத்வைத்த தோற்றத்தோட மூலனோன் கருத்தோட நல்ல ஒத்து போகுது. மூலம்ங்கிறது தூய அகநிலை, அது கருத்துகளுக்கு அப்பாற்பட்டது. நான்கிறது ஒரு உருவமற்ற நிலை. பார்க்கிறவர் பார்க்கப்படுறது, வணங்குறவர் வணங்கப்படுறது, இந்த மாதிரி இருமைகள்லாம் தோற்ற நிலையில தான். மூல நிலையில எல்லாம் ஒண்ணுதான். பக்தி மார்க்கத்தோட அடிப்படையும் இதுதான்னு சொல்லலாம். வணங்குறவர் வணங்கப்படுறவர்ங்கிற இருமை வழியா கடைசியில அந்த ஒண்ணுல கரையிறது. சூன்யத்தை பத்தி பயப்பட வேண்டாம், அதுதான் உண்மையான தர்மத்தோட சாம்ராஜ்யம்னும், பரிமாற்றம்ங்கிறது சித்தத்திலேருந்து சித்தத்துக்கு வார்த்தை இல்லாம மறைமுகமா புரிய வைக்கிறதுனும் டாசிட் அண்டர்ஸ்டாண்டிங்னு ஹுவாங்ஸ்போ சொல்றாரே. விளக்குறதே கூட நாம நம்மள தனி ஆளா அடையாளப்படுத்திக்கிறதுனால தான் தேவைப்படுது. நம்மளோட உண்மையான இருப்பு பீயிங்னஸ் அகநிலை சார்ந்தது. தோற்றம்ங்கிறது வெளி நேரத்துல டைம் ஸ்பேஸ்ல நடக்கிறது, தற்காலிகமானது. மூலம் காலமற்றது, நிகழ்கணத்துல பிரசன்ட் மொமெண்ட்ல நிலைச்சு நிக்கிறது, சமநிலையை தரும். அகங்காரம் தன்னோட மூலத்தை மறந்துடுறதுனால துன்பப்படுது. சரி, இந்த புரிதலோட ஹுவாங்போவோட ஒரு தேடுறவர் குரு உரையாடல பார்க்கலாம். தேடுறவர் கேக்குறாரு, சாதாரண மனமா இல்ல ஞானம் அடைஞ்ச மனமா? குரு சொல்றாரு, ரெண்டுமே மாயைகள் தான். இது எப்படி? ஏன்னா சாதாரண மனம் ஞானமடைஞ்ச மனம் ரெண்டுமே கருத்துக்கள் தான். இந்த கருத்துக்களை புடிச்சுக்கிட்டு இருந்தா அது உண்மையான சித்தத்தை மறைச்சிடும்னு ஹுவாங் சொல்றாரு. போதி தர்மர் சொன்ன மாதிரி மனுஷங்களோட சாரம் புத்தர் தான். ஆனா கருத்துக்களை புடிச்சுக்கிட்டா எண்ணங்கள் கட்டுக்கடங்காம ஓடும். சித்தந்தான் புத்தர். அத பத்தி ஒரு கருத்தை உருவாக்குனா அது இருமையும் உருவாக்கும். ஆரம்பமில்லாத காலங்கிறது இந்த நிகழ்கணம்தான். இருக்கிறத ஏத்துக்கிறது தான் ஞானோதயம். தேடுபவர் கேட்கிறார், மாயையிலிருந்து விடுபடுவது எப்படி? குரு சொல்கிறார், மாயையின் தோற்றமும் அழிவும் மாயையே. இது ரொம்ப குழப்பமா இருக்கே. வாங்போ என்ன சொல்றாருன்னா, மாயைங்கிறது இருமை சிந்தனையால, டியூலிஸ்டிக் திங்கிங்கால ஏற்படுது. கருத்தாக்கம் செய்யறத நிறுத்திட்டா பிடிச்சுக்கிட எதுவுமே இல்ல. இதுதான் இரு கைகளாலும் விடுவித்தல். தேடுறவர் இன்னும் பேக்குறாரு, பிடிச்சுக்கிட எதுவும் இல்ல, ஆனா பரிமாற்றத்துக்கு சித்தம் பயன்படுதுன்னா சித்தம் இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும்? அதுக்கு குரு சொல்றாரு, எந்த தர்மமும் பரிமாற்றம்னு சொல்ல முடியாது. இந்த சித்தத்தை புரிஞ்சுக்கிறதுங்கிறது சித்தம் இல்ல, தர்மம் இல்லைங்கிறத புரிஞ்சுக்கிறது தான். இது வார்த்தையால விளக்க முடியாத அந்த மறைமுக புரிதலை குறிக்குது. ஓஹோ, அதாவது தேடுறத நிறுத்தும்போதுதான் கடைசி புரிதல் ஏற்படுதுங்கிறாரா? ஆமா, சித்தம் ஒண்ணுதான், அதுல வார்த்தையில அடங்குற மாதிரி கோட்பாடு எதுவும் இல்ல. ஹுவாங்போ சொல்றாரு, உங்க மனசோட கருத்து உருவாக்குற செயல்களை நிறுத்த கத்துக்கிட்டீங்கன்னா இலக்க அடையலாம். தியானம் படிக்கிறது பிரயோஜனப்படாது. ததாகதரோட போதனைகள் கூட மக்களை மாத்துறதுக்கான தற்காலிக உத்திகள் தான். மஞ்சளையே தங்கம்னு சொல்ற மாதிரி உன்னதமான ஞானம்ங்கிறது அடையறதுக்கு ஒன்னும் இல்லைங்கிறத உணர்றது தான். ஒண்ணுமே இல்ல, மனுஷங்க இல்ல, புத்தர்கள் இல்லைங்கிறத தெளிவா பாக்குறது. இது 6வது ஜென் குரு ஹுய்னிங் அப்புறம் வெய்மிங் பத்தின கதைக்கு நம்மள கூட்டிட்டு போகுது. குரு வெய்மிங் கிட்ட நல்லது கெட்டது பத்தின எண்ணங்களை தவிர்க்க சொல்றாரு. அந்த நிலையில பெத்தவங்க பிறக்கிறதுக்கு முன்னாடி உன் உண்மையான முகம் எப்படி இருந்துச்சுன்னு கேக்குறாரு. உடனே வெய்மிங்குக்கு அந்த மறைமுக புரிதல் ஏற்படுது. இந்த கதை அந்த இறுதி புரிதலோட சாராம்சத்தையே சொல்லுது. பல்சேகர் இத ஒரு 13 பாயிண்டா சுருக்கி சொல்வாரு. அதோட மையம் இதுதான். ஒரே ஒரு மூலம், சோர்ஸ் காட் இருக்கு. தோற்றங்கிறது அதோட பிரதிபலிப்பு. மனுஷன் அந்த மூல ஆற்றல் செயல்படுற ஒரு கருவி, புரோகிராம்ட் இன்ஸ்ட்ருமெண்ட். நம்ம மரபணுக்கள், பழக்க வழக்கங்கள் இதெல்லாம் சேர்ந்தது. வாழ்க்கைங்கிறது ஒன்னோடொன்னு இணைஞ்ச எதிர்நிலைகளால ஆனது, பேர்ஸ் ஆஃப் ஆப்போசிட்ஸ். நாம இதுல ஒன்ன தேர்ந்தெடுத்து இன்னொன்னு நிராகரிக்கும் போது துன்பம் வருது. நான் செய்யறவங்கிற அகங்காரம் ஒரு மாதிரி தெய்வீக ஹிப்னோசிஸ், டிவைன் ஹிப்னோசிஸ் மூலமா தோணுது. இந்த செய்யறவாங்கிற எண்ணம் தான் குற்ற உணர்வு, பெருமை, வெறுப்புன்னு எல்லா துன்பத்துக்கும் காரணம். இந்த அகங்காரமே தான் உருவாக்குன பந்தத்திலேருந்து விடுதலையை தேடுது. அப்படியானால் விடுதலைங்கிறது என்ன? அந்த பாரத்தை இறக்கி வைக்கிறது தான். புத்தர் சொன்னதை ஏத்துக்கிறது. நிகழ்வுகள் நடக்குது, செயல்கள் செய்யப்படுது, ஆனா இதையெல்லாம் செய்யற தனிப்பட்ட செய்யறவர் யாரும் இல்லை. இந்த ஏற்றுக்கொள்ளுதல், அக்செப்டன்ஸுங்கிறது நம்மால செய்ய முடியாது, அது நிகழணும். கடவுளோட சித்தம் இல்ல, கிரேஸ்ன்னு சொல்லலாம். நம்ம செயல்களை நேர்மையா பார்த்தோம்னா நம்மால எண்ணங்களையோ சூழ்நிலைகளையோ கட்டுப்படுத்த முடியலங்கிறத உணரலாம். இந்த அறிவுபூர்வமான புரிதல் ஆழமாகும்போது ஒரு தெய்வீக ஒளிர்வல்,
ஃப்ளாஷ் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங்ல நான் செய்யறவனா இருக்க முடியாது, யாரும் இருக்க முடியாதுங்கிற உள்ளுணர்வு வரும். இதுதான் விடுதலை. மிக மிக ஆழமான கருத்துக்கள். இதுவரைக்கும் நாம ஹுவாங்போவோட ஜென் போதனைகளையும் பல்சேகரோட அத்வைத்த பார்வையோட ஒப்பிட்டு பார்த்தோம். இனி புத்தகத்தோட 2ஆம் பகுதிக்கு போவோம். இது லாவோட்ஸ்வோட தாவோ தேசிங்க அடிப்படையா கொண்டது இல்லையா? ஆமா, பல்சேகர் தாவோயிசத்தோட மைய கருத்துக்களும் அத்வைதத்தோட அந்த இருமையற்ற உண்மையே சுட்டிக்காட்டுதுன்னு சொல்றாரு. லாவோத்சு அந்த எல்லையை தாண்டி போகும்போது ஒரு காவலாளி கேட்டதுக்காக தாவோ தேச்சிங்கே எழுதுனதா ஒரு கதை கூட உண்டு. அதோட சில முக்கிய வசனங்களை பல்சேக்கரோட அத்வைத பார்வையோட பார்க்கலாம். முதலாவதா தாவோ த வேங்கிற கருத்தே அத்வைதத்தோட மூலப்பொருளை நூமனனும் ஒத்துருக்கா? நிச்சயமா. முதல் வசனமே சொல்லுது, பேரிடக்கூடிய தாவோ நித்தியமான தாவோ அல்ல, இது மூலப்பொருள் வார்த்தைகளுக்கு அப்பாற்பட்டதுன்னு சொல்லுது. பல்சேக்கர் இதை எப்படி பார்க்கறாருன்னா, மூலம் கனவு காணுது, அதனால தோற்றம் மாய இருமை ஏற்படுது, ஆனா தோற்றமும் தோன்றாத மூலமும் 2 இல்லன்னு விளக்குறாரு. வசனம் 2 அழகு அசிங்கம், நல்லது கெட்டது, இந்த மாதிரி எதிர்நிலைகள் ஒன்னாதான் வருதுங்குது. ஞானி தீர்ப்பில்லாம சாட்சியா இருக்காருன்னு சொல்லுது. இது நாம முன்னாடி பேசின அத்வைத ஜென் கருத்துக்களோட நல்லா பொருந்துதே. ஆமா ஆமா, இது இருமையோட டுவாலிட்டியோட அடிப்படைய சொல்லுது. உன்னை வரையறுக்கும் போதே அதோட எதிர்நிலையும் உருவாகிடுது. ஞானி இந்த இருமைகளுக்கு அப்பாற்பட்டு சாட்சியா இருக்காரு. இது அத்வைதத்தோட சாட்சி பாவம், ஹுவாங்போவோட கருத்துக்களை தவிர்க்கிறது, இது எல்லாத்தோடையும் பொருந்துது. வசனம் 11 ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. சக்கரத்தோட மையம், பானையோட வெற்றிடம், வீட்டோட கதவு ஜன்னல், இதோட இன்மை அல்லது வெறுமைதான் அதுங்களுக்கு பயணத் தருதுங்குது. இது சூன்யம் அல்லது இன்மையோட முக்கியத்துவத்தை சொல்லுதா? மிகச்சரியா. இருக்கிறது பீயிங், இல்லாததுலேருந்து நான் பீயிங்லேருந்து வருது. அந்த வெற்றிடம்தான் எல்லாத்துக்கும் ஆதாரமா எல்லா சாத்தியங்களையும் தனக்குள்ள வச்சிருக்கு. இது ஜென்னோட சூனியம், அத்வைதத்தோட அவ்யக்தம் அன்மேனிஃபெஸ்ட், இந்த கருத்துக்களோட தொடர்புடையது. மூல சூனியம்ங்கிறது வத்தாத கிணறு மாதிரி. வசனம் 4. வசனம் 26 ஒளியோட வேர் இன்மை, இயக்கத்தோட மூலம் நிலைத்தன்மை, ஒளியோட மூலம் மௌனம்னு சொல்லுது. இதுவும் அந்த மூலத்தோட இயல்பையே குறிக்குதா? ஆம், எல்லா தோற்றங்களுக்கும் அதோட எதிர்நிலையான ஆனா ஆதாரமான ஒண்ணு இருக்கு. சலனத்துக்கு நிலைத்தன்மை, சத்தத்துக்கு மௌனம், வெளிப்பாட்டுக்கு இன்மை. இதுவும் அந்த ஒன்றிணைந்த எதிர்நிலைகள், இன்டர்கனெக்டட் ஆப்போசிட்ஸ்ங்கிற கருத்தை வலுப்படுத்துது. எல்லாமே அந்த ஒன்னிலிருந்து தான் தோன்றுது. ஆக ஜென், தாவோ, அத்வைதம், இந்த 3 மரபுகளும் வேற வேற சொற்கள், உவமைகள் மூலமா ஒரே அடிப்படை உண்மையை தான் சுட்டி காட்டுது. இதுதான் பல்சேகரோட மையச் செய்தி இல்லையா? மிகச்சரியா சொன்னீங்க. அந்த உண்மை இருமையற்றது, கருத்துகளுக்கு அப்பாற்பட்டது. அதுவே நம்மளோட உண்மையான இயல்பு. தனிப்பட்ட சுயம், நான் செய்றவன்ற எண்ணம் ஒரு மாயைங்கிறத புரிஞ்சுக்கிறது தான் முக்கியம். விடுதலைங்கிறது ஒரு சூப்பர்மேன் ஆகிறது இல்ல, மாறா இந்த நான் செய்றவன் இல்லைங்கிற ஆழமான ஏற்றுக்கொள்ளல் மூலமா நாமளே நமக்குண்டாக்கிக்கிற துன்பத்தை முடிவுக்கு கொண்டு வர்றது தான். இது வாழ்க்கை நம்ம வழியா நடக்கிறத ஒரு சாட்சியா பாக்குறது. இந்த புத்தகம் முழுசும், குறிப்பா ஹுவாங்போ அப்புறம் பல்சேகரோட விளக்கங்கள்ல கருத்துக்கள், வார்த்தைகள் இதெல்லாம் ஒரு மாதிரி தடையா இல்ல மாயையோ உருவாக்குறதா சொல்லப்படுது. உண்மையான புரிதலுங்கிறது அறிவு சேர்க்கறது மூலமா இல்ல, மாறா கருத்துக்களை கடக்கிறது மூலமாவும் இல்ல, கத்துக்கிட்டத மறக்கிறது மூலமாவும் வரலான்னு சொல்லப்படுது. ஆமா, அது ஒரு முக்கியமான புள்ளி. வார்த்தைகள் சுட்டிக்காட்ட உதவுது, ஆனா அதுவே உண்மையாயிடாது. அப்படியானால் இந்த அலசலை கேட்ட பிறகு நாம அடையிற இந்த அறிவையே எப்படி வித்தியாசமா கையாளலாம்? வார்த்தைகளே மாயையை உருவாக்குனா வார்த்தைகள் மூலமா கிடைச்ச இந்த அறிவோட நிலை என்ன? இது நீங்க யோசிக்க வேண்டிய ஒரு கேள்வி.